Praise the Lord. சங்கீதம் 66:12 முதல் பகுதி சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் நம்முடைய தலை தாழ்த்தப்பட்டு அநேக சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டு நாம் ஒரு குனிந்த தன்மையிலே நிமிரக்கூடாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள், தம்மை குறித்த அவமானங்கள், சர்ச்சைகள் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், எவ்வளோ சோர்வுகள் இவைகளின் நிமித்தமாய். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் பாடுகிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். So the Lord allows certain things in our life. ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அவரோடு ஒன்றிணையும்படிக்காய், இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் நாடாதபடிக்கு, தலை நிமிர்ந்து தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காய், நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும்படிக்காய், அவரிலே விசுவாசித்து காரியங்களை பெற்று ஜெயமாய் நடக்கும்படிக்காய் கர்த்தரே ஜனங்களை ஏறி போக பண்ணுகிறார். What a great news it is. It's a great message. ஆகையினாலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Probably you are going through a lot of humiliations today. செய்யாத தப்பிற்கு கூட நீங்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வசனத்தின் கடைசியில பார்க்கிறோம், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். That is the end and the climax. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அழுத்தத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சேலஞ்ச், ஒரு போராட்டம், நிமிரவே கூடாது என்று நினைக்கிற ஜனங்களின் மத்தியிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து, நீ வெட்கப்பட்ட இடங்களிலே கம்பீரமாய் உன்னை திரும்பவும் நிற்க செய்வார். This is the prophetic word for you today.